வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து 3 கனெக்ஷன் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். பால், வெல்ட் அண்ட் பேரிங். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் பால் கனெக்ஷன் பார்த்தாலே தெரியும். ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கீழே ஒரு பேஸ் இருக்குது, இங்கே ஒரு பால் இருக்குது, ஸோ இங்கே ஒரு ராடு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த வெல்ட் அப்படிங்கிறது இது ரொம்ப சிம்பிளானது. ஒரு நம்ம வெல்டு வச்சோம் அப்படின்னா எப்படி ரெண்டு வந்து ஃபுல்லாக ஜாயின் ஆகிருக்குமோ, ஸோ அதான் மீன் பண்ணுறது தான் இந்த வெல்ட் அப்படிங்கிறது. ஸோ பேரிங் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பால் இது வந்துட்டு ஒரு முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிற மாதிரியான கான்செப்ட் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த பேரிங் அப்படிங்கிற கனெக்ஷன். ஸோ இந்த 3 கனெக்ஷனும் எப்படி கம்பைன் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 பார்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே அந்த ரவுண்டான ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியான ப்ரொஃபைல் உள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பால் அப்படிங்கிற கனெக்ஷனில் கொடுக்க முடியும். ஸோ இன்னொரு பார்ட் வந்து நான் இந்த பார்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரியான பார்ட். ஸோ இதோட பேஸ் தான் வந்து அங்கே ஜாயின் ஆக போகுது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரா பண்ணும்போது வந்துட்டு இந்த டாட் பாயிண்ட் ட்ரா பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், நான் அதோட மிடில் ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாயிண்ட்டு வச்சு தான் நம்ம அதோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த பாயிண்ட்டு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இது நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இது நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இது வெரி சிம்பிள். ஜஸ்ட் இது மாதிரி நான் ஒரு ரிவால்வ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ரிவால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் நான் இந்த பாயிண்ட்லேயும் இந்த டாப் பாயிண்ட்லேயும் நான் வந்து ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த பாயிண்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பாயிண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நீங்கள் ஏதாவது மறந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோக்குள்ளே நம்ம பாயிண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இது நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் நார்மல் ஒரு ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்கெட்ச். ஸோ இது மாதிரி இந்த மிடில் இருக்கக்கூடிய பிளேன் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் ரிவால்வ் யூஸ் பண்ணி மெட்டலை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள் மேலே டாப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேயும் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி மெட்டலை ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ரவுண்டு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி விட்டுருக்கேன். மேபி இந்த இடத்துல நீங்கள் ரவுண்டு யூஸ் பண்ணலாம், அதாவது சாம்பர் யூஸ் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ நியூ போய்க்கிறேன். நியூவில் வந்துட்டு அசம்பிளி ஓகே கொடுத்துக்கிறேன். யூனிட் செட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து அசம்பிள் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஓப்பன் பண்ணுறேன். டேஷ்போர்டில் டிஃபால்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். செகண்ட் பார்ட் ஓப்பன் பண்ணுறேன், இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட். ஸோ ஜஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே கனெக்ஷனில் போயிட்டு பால் அப்படிங்கிற கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ பால் கொடுத்தாச்சு. இப்போ பால் கொடுத்ததையுமே பாருங்கள், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செலக்ட் அலைனிங் பாயிண்ட் வெர்டெக்ஸ் ஆர் கர்வ் எண்ட் ஆன் ஒன் பார்ட். ஸோ இப்போ வந்து இதில் பாயிண்ட்டு சொல்கிறாங்க, வெர்டெக்ஸ் சொல்கிறாங்க, கர்வ் சொல்கிறாங்க. ஸோ இதில் 3 ஏதோ ஒன்று தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இது மார்க் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே இதில் போய்ட்டு பாயிண்ட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் இங்கே உங்களுக்கு இந்த 3D ட்ராகர் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயும் இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாயிண்ட்டை 2 மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துடும். இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின். ஓகே. பட் நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இதோட ஜாயின் ஆகிருச்சு. பட் இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து பிளேஸ்மெண்ட்டில் போய்ட்டு இங்கே பாருங்கள், கோன் அப்படின்னு வந்துட்டு ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஆக்சிஸ், கோன் ஆக்சிஸ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஆக்சிஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த பார்ட்டோட ஆக்சிஸும் நம்ம முன்னாடி ட்ராப் பண்ணால் அந்த இன்னர் ஹோலோட ஆக்சிஸும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சூஸ் பண்ணது எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 0 கொடுக்குறேன். ஸோ தலையெல்லாம் போயிடுது. ஸோ அப்போ இந்த கரண்ட் பொசிஷன் வந்து நம்ம 180 கொடுத்துக்கலாம்.
ஸோ டாப்பில் வந்துருச்சு. ஸோ இது வந்து அந்த கோன் ஏரியா, அதாவது வந்துட்டு நம்ம எவ்வளோ இதுக்கு நம்ம சாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் ஒரு 30 டிகிரி கொடுக்குறேன், இங்கே பாருங்கள். ஸோ நான் கீழே ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்துடும். ஸோ பாருங்கள் இது எந்தளவுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சாய்ஸ்டிக் வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இனிஷியலாக வந்து ஒரு 20 டிகிரி கொடுக்குறேன். ஸோ 20 டிகிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது ட்ராக் யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த 20 டிகிரிக்கு மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ 20 டிகிரி மூவ் ஆகும்போது எனக்கு பாருங்கள் உள்ள ஒர்க் பீஸ்க்குள்ளே போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் பீஸ்க்குள்ளே போகுது. அப்போ இதோட வேல்யூ நான் இன்னும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எடிட் டெஃபினேஷனில் போய்ட்டு பிளேஸ்மெண்ட்டில் கோனிக் ஆக்சிஸில் போய்ட்டு இந்த 20 டிகிரி அப்படின்னா இன்னும் குறைக்கிற ஒரு 10 டிகிரியாக கொடுக்குறேன். இப்போது ட்ராக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மோஸ்ட்லி ஓகே 10 டிகிரி மட்டும்தான் நம்மளுக்கு ஓகே. 10 டிகிரி கொடுக்கும்போதும் இன்னும் உள்ளே போகுது. ஸோ நீங்கள் ஒன்று ஒர்க் பீஸில் இந்த ரவுண்டுக்கு பதில் நீங்கள் வந்து சேம்பர் கொடுத்துருக்கலாம், கரெக்டாக உள்ள வந்திருக்கும். இன்னும் குறைக்கணும் அப்படின்னாலும் நம்ம குறைச்சிக்கலாம். இது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா இந்த யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவெல்லாம் கொடுத்து நம்ம அவங்களோட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பார்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே பார்ட் 1 ஓப்பன். ஸோ ட்ராகன் வீல் ஆன் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனில் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பின்னாடி. ஓகே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். ஸோ இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்ஃபேஸ் அண்ட் இந்த சர்ஃபேஸ். தேர்ட் ஒன் வந்து இந்த சர்ஃபேஸ் அண்ட் இந்த சர்ஃபேஸ். ஸோ இப்போ ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ட்ராக் பால் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சாய்ஸ்டிக் மூவ் பண்ணால் எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி மூவ் பண்ணுறதா வந்துட்டு இந்த பால் மெக்கானிசம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரீஜென்ரேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா ரீஜென்ரேட் ஆயிரும். பாருங்கள் இப்போ உங்களுக்கு கேட்காது, ஏன்னா இப்போ இது இந்த ரீஜென்ரேட் அப்படிங்கிறது ஃபைனல் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரீஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் வந்துட்டு அப்டேட்லாம் ஓவர் ஆயிரும். ஸோ சேவ் பண்ணும்போது ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாடிஃபை பண்ணதோடு சேவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெல்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒர்க்கிங் டைரக்டர் வந்துட்டு வெல்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓப்பன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெல்ட் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வெல்டு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிசம் எதுவுமே ஆட் ஆகாது. நீங்கள் மாடல் ட்ரீல பாருங்கள், மெக்கானிசம் எதுவும் ஆட் ஆகிருக்காது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நியூ அசம்பிள். ஓகே. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஒரு பேஸ் பார்ட், டிஃபால்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ட். ஸோ இந்த சின்ன பார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போய்ட்டு நம்ம மெக்கானிசத்தில் வெல்டு அப்படிங்கிறது கொடுத்துட்றோம். இந்த வெல்டு மெக்கானிசம் கொடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும். ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே அசம்பிள் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 பார்ட்லேயும் கோஆர்டினேட் சிஸ்டம் ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ 2 கோஆர்டினேட் சிஸ்டமும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இது வெரி சிம்பிள். இதில் வேறு எந்த மெக்கானிசம் கிடையாது. பிளேஸ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னாலும் இங்கே எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நார்மலாக நம்ம எப்படி வெல்டு வைக்குமோ அப்படின்னா ஒரு பர்மனெண்ட் ஃபிக்ஸ் இல்லையா. ஸோ அது மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வெல்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இது. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு பர்மனெண்ட் வெல்டு. ஸோ இங்கே மெக்கானிசம் எதுவும் நம்ம மாடல் ட்ரீல மென்ஷன் பண்ணாது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மெக்கானிசம் பார்க்கலாம் நம்ம. ஸோ அகெயின் ஐ ஒர்க்கிங் டைரக்டரி. ஓப்பன். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேரிங் அப்படிங்கிற மெக்கானிசம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பால் அப்படிங்கிற மெக்கானிசம் பார்த்துருப்போம். அது வந்துட்டு லீனியர் மூமெண்ட் இருக்காது.
பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித் லீனியர் மூமெண்ட்டோடு நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த பாலில் பார்த்தது ஜாய்ஸ்டிக் மாதிரி இது மட்டும் தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே ஜாய்ஸ்டிக் மாதிரி மூவ் பண்ண முடியும், சேம் டைம் நம்ம லீனியர் மூவ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பியரிங் அப்படிங்கிற மெக்கானிசம். ஸோ அதுதான் வந்துட்டு பியரிங் அப்படிங்கிற கனெக்ஷன். ஸோ இதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். நியூ பார்ட், நியூ அசம்பிளி, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இந்த பார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு டிஃபால்ட். ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த ஜாய்ஸ்டிக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அசம்பிளியில் போயிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே நான் வந்து மெக்கானிசம் போயிட்டு பியரிங் அப்படிங்கிற மெக்கானிசம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இதோட பாயிண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட்டையும் இந்த பிளேஸில் நம்ம வந்து ஆக்சிஸ் கனெக்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசீவ்டு பார்ட்டில் வந்து பாயிண்ட்டையும் இதில் வந்து நம்ம லீனியராக எங்கே மூவ்மெண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஆக்சிஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணது எனக்கு வந்து இப்படி ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ பிளேஸ்மெண்ட்டில் போய் பாருங்கள், நம்மளுக்கு 2 மூவ்மெண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். ஒன்று வந்து லீனியர் மூவ்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு அந்த நம்ம கோன் மூவ்மெண்ட். ஸோ நான் இப்போது லீனியர் மூவ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அது எதுக்காக மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்துட்டு மெக்கானிசம் க்ரியேட் ஆகிருக்குங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இது கிடச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒர்க் பீஸ் வந்து இந்த எண்டும் மூவ் ஆகும். அப்போ இந்த எண்டு மூவ் ஆக நம்ம ஸ்டாப் பண்ணணும், ஒரு லிமிட் கொடுக்கணும் இல்லையா, இந்த இதுக்குள்ளே தான் மூவ் ஆகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த சைடு வாங்க. இங்கே வந்து நான் 0 கொடுக்குறேன். ஸோ 0னா இந்த எண்டுக்கு போயிடுது. அப்போ ஒரு 15 அதோட ரேடியஸ் அப்போ உள்ளே வந்துடும். அப்போ 15 வந்து நான் ZS 0 பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா -25. இது வந்து மினிமம் லிமிட் வந்து 0 தான். ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், மைனஸ்னால் மேபி அந்த சைடு மூவ் ஆகும். எஸ். ஸோ இந்த சைடு மூவ் ஆகுது. நம்மளுக்கு இந்த பக்கம் வரணும். இதை நான் வந்துட்டு +ல் 50 கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து மினிமம் 0 கொடுத்துட்டு மேக்ஸிமம் லிமிட் வந்து நம்ம 50 கொடுத்துக்கணும். ஸோ மினிமம் லிமிட் நம்ம 0 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 0லேருந்து 50 வரைக்கும். ஸோ இந்த 50 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்ம ஒரு 60 கொடுக்கலாம். ஸோ 70 கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த எண்டு வரைக்கும் வருது. ஸோ இப்போ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் வருது. அப்போ நம்ம ஒரு மெக்கானிசம் கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஒரு மெக்கானிசம் கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து லீனியர் மூவ்மெண்ட் அரெஸ்ட் ஆகிருச்சு. பட் இந்த சைடு இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகிறது வந்து ரொட்டேஷனில் தான் இருக்குது. ஸோ அதே நம்ம லாக் பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு டிஃபைனில் போய்க்கிறேன். பிளேஸ்மெண்ட்டில் போய்ட்டு இப்போ இந்த கோனிக் ஆக்சிஸ் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ ரெஃபரன்ஸ் நம்ம எதாவது சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து டேட்டம் பிளேன் சூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா டேட்டம் ஆக்சிஸ் சூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ அந்த 2 டேட்டம் ஆக்சிஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் 2ஐயும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி வேணும், எனக்கு ஒரு 30 டிகிரி மூவ் ஆனால் போதும். ஸோ நான் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், 30 டிகிரிக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்கும். 360 டிகிரி மூமெண்ட் வந்து 30 டிகிரியாக லாக் ஆகிரும். அதே மாதிரி லீனியர் மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி லீனியர் மூமெண்ட் அண்ட் தென் வந்துட்டு ரொட்டேஷனல் மூமெண்ட், இது ரெண்டுமே சேர்ந்து வர்றதான் வந்துட்டு இந்த பியரிங் கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு 3 கனெக்ஷன் பார்த்துருக்கோம். பால் பியரிங் இது ரெண்டும் ஒரே மாதிரியாக தான். பாலில் வந்துட்டு இந்த லீனியர் மூமெண்ட் இருக்காது. ஸோ லீனியர் மூமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பியரிங் கனெக்ஷனாக மாறிடும். ஸோ வெல்டு அப்படிங்கிறது காமன், ஜஸ்ட்டு ஒரு இடத்துல வெல்டு பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறையா கற்றுக்க முடியும். ஸோ நான் சிம்பிளாக ஒரே ஒரு பால், ஒரே ஒரு பேஸ் மட்டும் நான் போட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ரியல் பார்ட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் மெஷர் பண்ணி அதை ட்ரா பண்ணி அதில் மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.